IPL 18வது சீசன் 11வது லீக் போட்டியில் ராஜஸ்தான் ராயல்ஸ் மற்றும் சென்னை சூப்பர் கிங்ஸ் ஆகிய அணிகள் மோதின. இப்போட்டியில் டாஸ் வென்ற சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி முதலில் பந்துவீச்சை தேர்வு செய்தது. ராஜஸ்தான் ராயல்ஸ் இன்னிங்ஸ். முதலில் களமிறங்கிய ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியில் யாஷஸ்வி ஜெய்ஸ்வால் 4-3 முதல் ஓவரிலேயே ஆட்டமிழந்தார். அடுத்து சஞ்சு சாம்சனுடன் நிதிஷ் ராணா பெரிய பார்ட்னர்ஷிப் அமைத்தார். அந்த பார்ட்னர்ஷிப் 42 பந்துகளில் 82 ரன்களை குவித்து பிரமிக்க வைத்தது. இதனால் பவர் பிளேவில் 79 ரன்களை குவித்த ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி 10 ஓவர்கள் முடிவில் 99 இன் கீழ் 2 ரன்களை எடுத்தது. இதனைத் தொடர்ந்து சாம்சன் 20-16 ஆட்டமிழந்த பிறகு ராணாவும் கேப்டன் ரியான் பராக் பார்ட்னர்ஷிப் அமைத்தார்கள். இருவரும் அதிரடியாக விளையாடியதால் 200 ரன்களை எடுப்பார்கள் எனக் கருதப்பட்டது. இந்நிலையில் அந்த சமயத்தில் அஸ்வின் ஒரு மேஜிக் செய்தார். அடுத்து எந்த பேட்டரும் பெரிய ஸ்கோர் அடிக்கவில்லை. துரு ஜோரல் 3-7, ஹசரங்கா 4-5, ஹெட்மேயர் 19-16 ஆகியோர் படுமோசமாக சொதப்பினார்கள். இதனால் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியால் 20 ஓவர்களில் 182 இன் கீழ் 9 ரன்களைதான் அடிக்க முடிந்தது. குறிப்பாக கடைசி 8 ஓவர்களில் 53 ரன்களைதான் அடிக்க முடிந்தது. CSK இன்னிங்ஸ். இலக்கை துரத்தி களமிறங்கிய சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் கேப்டன் ருதுராஜ் கெய்க்வாட் 63-44 மட்டுமே தொடர்ந்து அபாரமாக விளையாடினார்கள். ராசின் ரவீந்திரா 0-4, திரிபாதி 23-19, சிவம் துபே 18-10, விஜய் சங்கர் 9-6 ஆகியோர் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை. இறுதிக்கட்டத்தில் கூட ரவீந்திர ஜடேஜா 32-22, தோனி 16-11 ஆகியோர் தொடர்ந்து அதிரடியாக ஆடவில்லை. இறுதியில் 6 பந்தில் 20 ரன்கள் தேவைப்பட்டபோது சந்தீப் சர்மா அபாரமாக பந்து வீசி 13 ரன்களைதான் விட்டுக் கொடுத்தார். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி 20 ஓவர்கள் முடிவில் 176 இன் கீழ் 6 ரன்களை எடுத்து 6 ரன்கள் வித்தியாசத்தில் தோற்றது. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் மீண்டும் டிவோன் கான்வே, ருதுராஜ் கெய்க்வாட் ஓபனிங் காம்பினேஷனை கொண்டு வந்தால்தான் அதிரடி கம்பேக்கை கொடுக்க முடியும் என ரசிகர்கள் கோரிக்கை விடுத்து வருகிறார்கள்.